வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டக்கல, உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தரா, ஜி ரஜீவன், வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன், கடற்றொழில் அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர். அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 12 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 39வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போது மேலும் 12 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 10 எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 209 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 191 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் இருந்து பல்வேறு வயதுடையோரின் எண்பு தொகுதிகள் வரிசையாக மீட்கப்பட்டுள்ளன. பெரியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகியோரின் எண்பு தொகுதிகளே மிக நெருக்கமாக தொடர்புற்றிருந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான மேலதிக ஆய்வு பணிகள் இனி வரும் நாட்கள் இடம்பெறலாம் என்றும் கருதப்படுகின்றது. நேற்றைய அகழ்வு பணிகள் நண்பகல் 1 மணியுடன் முடிவுக்கு வந்திருந்ததுடன் குறுகிய நேரத்துக்குள் 12 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பச்சுவேலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தவறான முடிவெடுத்து மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறைத்த மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவியை பிரிந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ மூட்டியுள்ளார். படுகாயம் அடைந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்தார். மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபால சிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை அச்சுவேலி போலீசார் நெறிப்படுத்தினர். லஞ்சம் பெறுவதற்கு முயன்ற குற்றச்சாட்டில் சங்கானை சித்தன்கேணி மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாதகல் பகுதியில் கிரையனுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 முயற்சி செய்துள்ளனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்கு குறித்த அதிகாரிகள் 3 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர். போதைப் பொருளை வைத்திருந்தவர் 20 லட்சம் ரூபாவை லஞ்சமாக வழங்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தை சித்தன்கேணி பகுதியில் அமைந்துள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு கொண்டு வந்து தருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். போதைப் பொருளை வைத்திருந்ததாக கூறப்படும் தரப்பினரால் இந்த விடயம் தொடர்பில் காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முறைப்பாடு வழங்கிய தரப்பினர் லஞ்சம் கொடுப்பது போல் பாசாங்கு செய்தவாறு அவர்கள் மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு சென்றபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் பருவமழை காரணமாக அம்மாநிலத்தின் உட்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக வெடிப்பு மற்றும் பலத்த மழை காரணமாக இமாச்சல பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சீரற்ற வானிலையால் 3 தேசிய நெடுஞ்சாலைகள், 1236 மின்மாற்றிகள், 424 நீர் வழங்கல் திட்டங்கள் மற்றும் 819 வீதிகள் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் மாநிலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 302 அதிகரித்துள்ளது. இவற்றில் மண் சரிவு, திடீர் வெள்ளம், மின்சாரம் போன்றவை தொடர்பான சம்பவங்களால் மாத்திரம் 166 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வீதி விபத்துகளினால் 154 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஆப்கானிஸ்தான் நாட்டின் இந்துகுஸ் மலை பிரதேசத்தில் ஏற்பட்டு அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் 22 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இதுவரை 42 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் இலங்கை நேரப்படி நள்ளிரவு 11:47 இந்த நிலநடுக்கம் 6.0 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக ஆப்கானிஸ்தான் தேசிய நில அதிர்வு நிலையம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் கடந்த 2 வருடங்களில் ஏற்பட்ட 4வது நிலநடுக்கம் எனவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் இந்திய தலைநகர் புதுடெல்லி, பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், பாகிஸ்தான் லாகூரில் மாநிலத்திலும் உணரப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் போது தாமதமாக பந்து வீசியமையால் இலங்கை அணிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அணியின் போட்டி கட்டணத்தில் 5% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேற்று முன்தினம் ஹராரே விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை அணி வழங்கப்பட்ட நேரத்திற்கு பந்து வீச்சை மேற்கொள்ளாமல் தாமதமாக பந்து வீச்சில் ஈடுபட்டதாக நடுவர்கள் கண்டறிந்து அதற்கு அபராதம் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.